டேய் என்ன மாதிரி மேட்ச்டா நேத்து ஐபிஎல்லோட வேர்ல்டு ஐபிஎல்ல ஹையஸ்ட் டோட்டல் எவர் 263 ஃபார் 5. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அடிச்சது 2013 கிறிஸ் கெயில் 175. என் தலைவன் கெயில் அன்னைக்கு அடிச்சான் புனே வாரியர்ஸ் இந்தியா கூட. அந்த ரெக்கார்டை அதுல ஏபிடி வில்லியர்ஸ் தில்கரத்னே தில்ஷான் 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாங்க. அந்த ரெக்கார்டை நேற்று முறியடிச்சிருக்கிறது நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 277 ஃபார் 320 overs விசஸ் மும்பை இந்தியன்ஸ். பார்த்தான் 5 முறை கப்பு ஜெயிச்ச நம்ம மும்பை இந்தியன்ஸும் நம்ம சிஎஸ்கே 5 முறை கப்பு ஜெயிச்ச ஒரு டீம். எப்போ மல்லிங்கா போனானோ மும்பை இந்தியன்ஸ் காடி. கரெக்டாக 2020 ஜெயிச்சது மும்பை. 4 வருஷம் ஆயிடுச்சு. 2021 சென்னை ஆச்சுது, 2022 ஜிடி, 2023 சென்னை. மல்லிங்கா எப்போ ரிட்டையர்ட் ஆனானோ அப்போ வந்து மும்பைக்கு மொத்த பவரும் போயிடுச்சு. பும்ரா வச்சு இன்னும் கரெக்டா முடியல. இதில் கேப்டன்சியை வேற ரோஹித் சர்மா வளர்ந்து தூக்கி, ரோஹித் சர்மா தானடா 5 கப்பு வாங்கி கொடுத்தாடி. நன்றியே இல்லையாடா அவங்களுக்குலாம். பா ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. 5 கப்பு வாங்கி கொடுத்தேன் தலைவனை தூக்கி. இப்போ ஹார்திக் பாண்டியா கேப்டனாக போட்டீங்க. அவரும் நல்ல பிளேயர் தான். ஹார்திக் பாண்டியா கெட்ட ஒரு மோசமான பிளேயர்னு சொல்ல முடியாது. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். ஹீஸ் இன் த வேர்ல்டு. நம்ம ஒன் ஆஃப் த வேர்ல்டில் டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன் ஹார்திக் பாண்டியா. அவரை கேப்டனாக போட்டிருக்கீங்க. இதுக்கு ஹார்திக் பாண்டியா எப்படி ஒத்துக்கினார் கூட எனக்கு சரியாகவே தெரில. ஒரு சீனியர் பிளேயர் நமக்கு டீமுக்கு 5 கப்பு வாங்கி கொடுத்த மனுஷன் திடீர்னு கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு இவரை கேப்டனாக போட்டுக்கிறாங்க. அவர் எப்படி ஒத்துக்கினார்னு எனக்கு சரியாகவே தெரியல. அது வேணாம், அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் தான். நமக்கு அது தேவையில்ல. பாலிடிக்ஸ் தேவையில்லடா அவனுக்கு. மனசாச்சு ஒன்லி மேட்ச். ஸோ 277 ஃபார் 3 மும்பை பவுலர்ஸ் வச்சு கிழிச்சார். அந்த புதுசாக ஒரு குழந்தை பையன் வந்தாங்க மக்காபா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்டர்-19 கிரிக்கெட்டருங்க. அவர் ஓவரை கிழிச்சிட்டாங்க. 4 ஓவருக்கு 68 ரன்னுங்க. ஏன் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பையனை. 17 வயசு குழந்தைங்க. என்னோட 6 வருஷம் சின்ன பையன். எனக்கு 17 வயசு அவனுக்கு. நான் 23. எனக்கு 23 வயசு குழந்தைங்க. கிழிச்சிட்டான். டிராவிஸ் ஹெட் நம்ம இந்தியா கிட்ட ஃபைனலில் செஞ்சுரி போட்டு நம்ம ஊரில் நம்ம இடத்துல நம்ம மண்ணிலே கப்படிச்சிட்டு போன அந்த ஆஸ்திரேலியாக்காரன் டிராவிஸ் ஹெட் நேற்று ஒரு 27 பாலுக்கு 62 ரன்னு பொழந்துட்டான் ஸ்டார்டிங்கில். அடுத்த டேவிட், எனக்கு அந்த சன்ரைசர்ஸில் ஒரு அடுத்த டேவிட் வார்னரை பார்க்குற மாதிரி இருக்குது. டேவிட் வார்னர் சன்ரைசர்ஸ் பேர் எடுத்து கப் வாங்கி கொடுத்தான். அவனுக்கே நன்றி கட்ட விசுவாசம் பண்ணிட்டீங்க சன்ரைசர்ஸ். நன்றி கட்டவங்க. டிராவிஸ் ஹெட் இந்த மாதிரி சன்ரைசர்ஸில் சேர்ந்ததுக்கு, வார்னர் ஆக்ஷனில் ஜெயிச்சு சேர்ந்ததுக்கு வார்னர் ஸ்டோரியில் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான். உங்கள் சன்ரைசர்ஸ் பேஜ் வந்து வார்னரோட பேஜை ஹைடு பண்ணிடுச்சு, அன்ஃபாலோ பண்ணிடுச்சு. அது என்ன பிரச்சனையோ? பாலிடிக்ஸ் வேணாண்டா அவனுக்கு. ஸோ பொழந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக் சர்மா 1 டவுனில் இறக்கி விட்டு கிழிச்சான். பியூஷ் சாவ்லா இப்படி உருட்டுறான். சாவ்லா மாலாட்டோ போட்டு இப்போ அடிதான் பொழந்து கட்டிட்டான். அடுத்தது வந்து நம்ம கலாசன் 34 பாலுக்கு 80 ரன். ஏற்கனவே கொல்கட்டா மேட்ச்சில் பயங்கரமாக காட்டி 4 ரன்ல எஸ்ஆர்எஸ் தோத்துது. அந்த வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் எப்படி அடிச்சிருக்கிறான் எப்பா. மும்பை பும்ராவை கீழ்த்தானுங்க. அந்த குழந்தை சவுத் ஆஃப்ரிக்கா குழந்தை பையன் மக்காபா அவனுக்கு கீழ்த்தானுங்க. ஹார்திக் பாண்டியாவை கீழ்த்தானுங்க. எல்லாருமே கீழ்த்தானுங்க. 2 ஸ்பின்னர் அவனுங்களும் கீழ்த்தானுங்க. எல்லாரும் துவம்சம். மும்பைக்கு இப்போ ஒரு பவுலிங் பவரே இல்லாமல் ஆகிப்போச்சு. எப்படி இருந்த டீம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னா அப்படின்னு ஆயிடுச்சு. சன்ரைசர்ஸ் முதல்ல சேசிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் தன்னோட சேஸ் பண்ணதுக்கு வர்றாங்க. அவங்களும் 250 கிட்ட அடிச்சிட்டாங்கப்பா. 246 ஃபார் 5 கடைசியில். பொழந்து டஃப் கொடுத்தாங்கப்பா. சாதாரண தோல்விலாம் மொக்க தோல்வின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண தோல்விங்க கிட்ட வந்து ஜஸ்ட் க்ளோஸ். இன்னும் கொஞ்சம் சன்ரைசர்ஸ் லூஸ் விட்டுருந்தானுங்க வச்சுக்கோங்க, அடிச்சுட்டு இருப்பானுங்க. நேற்று அவனுங்களே ரெக்கார்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. மும்பை இந்தியன்ஸ் ரெக்கார்டு பண்ணி 231 ரன்ல ஜெயிச்சிருக்கிறானுங்க.
சன்ரைசர்ஸ். கம்மின்ஸ் அவனும் கிழிகிழி திலக் வர்மா கிழிகிழின்னு கிழிச்சிட்டான்ப்பா நேற்று. ரோஹித் சர்மா வந்தவனே டப்புன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சு பேட்டு மிட் டிப்பாகி அவுட் ஆகிட்டான். கொஞ்சம் ஒரு 3 ஓவர் நல்லா ஆடிட்டு அடுத்த ஒரு 2 ஓவர் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 2 4 அடிச்சுட்டு ரன் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர் நல்லா ஆடிட்டு விட்டு ஆடினா தான் ஸ்கோரு ரன் டைம்லாம் நமக்கு கரெக்டாக வரும் நிற்கும். ஸோ அந்த பேலன்ஸ் தான் நம்ம சேஸ் பண்ணலாம் ரன்னை. எல்லா பாலுமே கண்ணா முன்னா பெரிய ஸ்கோர் கச்சா மூச்சா நச்சின்னு இருந்தால் ஒரு சில டைம் போவோம், ஒரு டப்புன்னு மேலே தூக்கிடும், அவ்வளோதான் அமைஞ்சு போச்சு. திலக் வர்மா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஆனா கொஞ்சம் ஸ்கோர் வந்துச்சு. கடைசியில் காலத்தின் கட்டாயம் அடிச்சே ஆகணும். 5 ஓவரில் 80 ரன்னுனா நின்று ஓங்கனா தான் வேலைக்கு ஆக முடியும். ஓங்கி ட்ரை பண்ணார். நல்ல குட் பிளே திலக் வர்மா ப்ரோ, நல்லா விளையாடினாரு, பாராட்டக்கூடாது. டிம் டேவிட் கடைசியில் வந்து ஒரு பொழந்து ஒரு 46 ரன்னு. ஹர்திக் பாண்டியா ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் புது பிளேயரில் வந்து நம்ம நமன்தீப் சிங்கா அவர் கொஞ்சம் நல்லா விளாட்னாப்புல. மும்பைலையும் கிட்டத்தட்ட எல்லாம் நல்லா விளாட்னாங்க நேற்று. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல்ல இல்லை, இந்த ஐபிஎல்லோட மொத்த சீசனில் 17 சீசன்லேயே நேற்று ஒரு தரமான மேட்ச் ஹைதராபாத்தில் வெறித்தனமாக இருந்தது. இந்த மேட்ச் போய் பார்க்காதவங்க தயவு செய்து போயிட்டு ஹைலைட்ஸ் பாருங்கள். செம்ம மேட்ச்சுங்க. சென்னை ஃபேன் ஆர்சிபி ஃபேன் நானே சொல்கிறேன், சரியான மேட்ச், செம மேட்ச்சுங்க. சன்ரைசர்ஸ் காவியா மாறன் ஒழுங்கா அந்த குழந்தைய அழ வச்சு கடைசியில் சிரிக்க வச்சிட்டீங்க நேற்று நல்லபடியாக. நன்றி சன்ரைசர்ஸ். இப்படி தான் ஆடுங்க, உங்கள் ஓனரை சந்தோஷப்படுத்துங்க. பாய்.